திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள், ஜூலை மாதம் 8ஆம் ஆங்கில வருடம் 2026 ஜூலை மாதம் 8ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். எந்த வேலை செய்தாலும் நீங்கள் அதனுடைய வெற்றிக்காக கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்ய வேண்டி வரும். அதாவது உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்களும் களத்தில் இறங்கி போராடினா தான் வேலை நடக்கும். அதனால் இன்றைக்கி எந்த வேலை செய்தாலும் உங்களுடைய ஈடுபாடு அல்லது உங்களுடைய ஃபோக்கஸ் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு கொஞ்சம் போட்டிகள் இருக்கிறதுனால சிரமப்பட்டு தான் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு பணபலம் தேவைப்படும். கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும், ஆனால் நிறைவேறும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபம். கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க. தனவரவு பணவரவு நன்றாக இருக்குது. குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. பூர்வீகத்திலிருந்து ஏதாவது வர வேண்டிய வரவுகள் இருந்தால் அதெல்லாம் வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்று அதில் வருமானமும் பெறுவீங்க. தாய் வழி உறவுகள் சிறு சங்கடங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று சிரமப்பட்டால் தான் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய கவனம் வர படிப்பில் தான் இருக்கணும். வேறு எந்த விதத்திலையும் தவறுவது தவிர்க்கவும். ஒருமுகப்படுத்தி படித்தால் நல்ல மார்க் எடுக்கலாம். போட்டிகளில் வெற்றி பெற்று பணத்தை சம்பாதிப்பீர்கள். மிதுனம். இன்று உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய நாள், நிர்வாகத்திறன் வெளிப்படக்கூடிய நாள். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தவும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டிகளில் வெற்றி பெற்று வருமானத்தையும் சம்பாதிப்பீர்கள். நல்ல தகவல் உங்களை தேடி வரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைக்கும். எழுத்துத்துறையை சார்ந்தவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள். இதிலும் கையெழுத்து போடுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கையெழுத்து போடுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல தகவல் உங்களை தேடி வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் வருமானம் உங்களை தேடி வருவதால் மன மகிழ்ச்சி அடையும். நீண்ட நாளாக இருந்த உங்களுடைய பழைய நண்பர்கள் இன்றைக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாகும். குடும்பத்தில் கனிவாக பேசி எல்லோரையும் கவர்வீர்கள். குடும்பத்தில் சிறு சர்ச்சைகள் வந்தாலும் அதையெல்லாம் பேசி தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். இறை வழிபாடு மனம் அமைதியை தரும். இல்லையெனில் மனம் விரக்தி அடைந்து மனம் தனிமையை நாடும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படுவதால் குடும்பத்தை அரவணைத்து செல்ல வேண்டிய தலைமை பொறுப்பு உங்களுக்கே இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பணபலம் மனபலம் உங்களுக்கு உள்ளதால் நீங்கள் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் கவனம் தேவை. பணம் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு சிறப்பாக வந்து சேரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் கோபதாபங்களை கொடுத்துக் கொள்வது நல்லது. ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது.
பணவரவு நன்றாக இருக்கும், தனவரவு நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியங்களெல்லாம் உங்கள் நிர்வாக திறமையால் வெற்றி பெறும். நண்பர்கள் உதவியால் தொட்டது தொடங்கும். சிறப்பாக செயல்பட்டு இன்றைய நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் மனம் என்னமோ ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கும், விரக்தியாக இருக்கும். மனம் தனிமையை நாடும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இறை வழிபாடு, தியானம் உங்களுக்கு உதவி செய்யும். குலதெய்வ வழிபாடு உங்கள் குறையை தீர்க்கும். கன்னி நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். இருந்தாலும் நீங்கள் லாபமென நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்று நஷ்டமாக வர வாய்ப்பு இருப்பதால் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பார்க்கலாம். மனவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணபலம் அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் லாபம் கிடைப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். கிடைத்த லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தவறாமல் உணவு செய்வது, மருந்துகள் உட்கொள்வது போன்ற விஷயத்தில் ஒரு அலட்சியம் இல்லாமல் சிரத்தையோடு செயல்படுவது நல்லது. துலாம் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனளிக்கும். அரசு விஷயத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். லாபம் என நினைத்த காரியங்கள் நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். பணபலம் அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். உங்கள் கவனத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி அதை வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. விருச்சிகம் எடுத்ததற்கெல்லாம் தடை தாமதங்கள் வரும், விமர்சனங்கள் வரும். மனம் தளர வேண்டாம். இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் மனம் தளராமல் நீங்கள் எடுத்த காரியத்தில் கவனத்துடன் செயல்படுங்கள். வெற்றி வரும்போது இதனுடைய வழிகள் மறந்து போய்விடும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பலபலம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதால் வெற்றி பெறுவீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். மூத்தோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. தொழில் விரிவாக்கத்தை பற்றி சிந்திப்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். தனுசு தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை நகர்த்துவீர்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் அல்லது உங்களுடைய ஆசான்மார்கள், குருமார்களுடன் கவனமுடன் பழகுவது அல்லது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுடன் கவனமாக பழகுவதும் வார்த்தைகளை பேசும்போது கவனம் இருப்பதும் நல்லது. இல்லாவிட்டால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தொழிலில் சிறு சிறு தங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து ஒரு முன்னேற்றத்து பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்வீர்கள். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனளிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பலனை நீங்கள் எடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகரம் இன்று பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் அல்லது நிர்வாகத்தன்மையால் அதை சமாளிப்பீர்கள்.
பண நெருக்கடி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்காது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனளிக்கும். பயணங்கள் ஒரு புதிய அனுபவத்தை தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் விரிவாக சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் புதிய விஷயங்களை புகுத்தி வரலாற்று சாதனைகளை நடத்த முயற்சி செய்வீர்கள். அதை வெற்றியும் பெறுவீர்கள். தந்தை வழி உறவுகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கும்பம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகளிடம் இன்று சரிக்கு சமமாக நீங்கள் இன்று வாதம் செய்ய வேண்டாம். அவர்கள் போக்கில் அவர்களை விட்டு அவர்களை நல்வழிப்படுத்துதல் என்று அவசியம். ஏன்னால் அவருடைய போக்கு இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே வீண் பிடிவாதத்தை அவர்களுக்கு இணையாக நீங்களும் பிடிக்க வேண்டாம். வாழ்க்கை துணை பெண்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இருந்தாலும் சில பிரச்சனைகள், சில விமர்சனங்கள் மனதை அழுத்தும். மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இறை வழிபாடு, இறை தியானம் போன்றவை அவையெல்லாம் சமன்படுத்தும் விதமாக உங்களுக்கு உதவி செய்யும். வியாபாரம் அணியும் விரிவாக்கத்தை பற்றி சிந்தனைகள் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். அதுவும் உங்களுக்கு பெண் கூட்டாளிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகம். அவர்களால் பணபலம் அதிகரிக்கும். மீனம், உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை நண்பர்களால் வளம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய காரியத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். பெண்களிடம் சென்று கவனமாகவும் கண்ணியமாகவும் பழகுவது நல்லது. அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தாய் மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகள் வலுப்பெறும் காலம் என்பதால் எதிரிகளிடம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம். கடன் வாங்குவதை தீர தவிர்ப்பது மிகவும் நல்லது. நண்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் ஒரு யதார்த்தமாக பழகுங்கள். ஊடகமாக பேசி பிரச்சனையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.